கல்வி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அரவிந்தன். இன்றைக்கி நம்ம வந்து எடிட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். வெறும் எடிட்டிங் இல்லாமல் டெக்ஸ்ட் எடிட்டிங் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் நேவிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷனாக தான் நம்ம இந்த கான்செப்டை பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் எடிட்டிங். டெக்ஸ்ட் எடிட்டிங்னா என்ன, எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்வி வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைன்மெண்ட் எழுதும்போதும் கிளாஸில் நோட்ஸ் எடுக்கும்போதும் இல்லை தேர்வுகள் எழுதும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வரலாம், மல்டிபிள் சாய்ஸ் வரும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதுகிற இடத்துல எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடிட்டிங் மூலிமா நம்ம சரி பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் வேலைவாய்ப்பு சார்ந்த இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இது டெக்ஸ்ட் எடிட்டிங் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். மாணவர்களுக்கும் வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கும் இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் வந்து அன்றாட டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அந்த எடிட்டிங்ன்ற டெக்ஸ்ட் எடிட்டிங் கான்செப்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கர்சர் பிஹேவியர் அது தெரிஞ்சுக்கணும். இப்போ டெக்ஸ்ட் நேவிகேஷன் கான்செப்ட்லேயே வந்து கர்சரை பற்றி ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் தெளிவாக இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படுறதுக்காக தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்து நம்ம இப்போ வந்து கர்சர் பிஹேவியர் நம்ம ஒரு நோட் பேட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, நோட் பேட் ஒரு நியூ நோட் பேட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். சும்மா நான் வந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. நான் வந்து இப்போ ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று டைப் பண்ணியிருக்கேங்க. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு என்விடிஏ ரீட் பண்ணுது. நம்ம டெக்ஸ்ட் எடிட்டிங் வந்து பண்ணுறது எல்லாம் ஓகே தான். எல்லாமே நம்ம எதை பயன்படுத்தி பண்ணுறோம், இந்த திரை வாசிப்பானை பயன்படுத்தி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். திரை வாசிப்பான் இல்லாமல் நம்ம பார்வை இல்லாதவர்கள் பண்ணுறது கடினம்ன்றதோட பண்ணவே முடியாது. திரை வாசிப்பானோட உதவியால் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு அங்கே படிக்குது, ஒரு வார்த்தை ஸ்கூல்னு படிக்குது. அப்போது கர்சர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அந்த எஸ்ன்ற லெட்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுக்கு முன்னாடி கர்சர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நீங்களாம் வந்து ஊசி பார்த்துருப்பீங்க. ஒரு ஊசி எப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும். நம்ம கையில் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்னதாக உங்களோட திரையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் உங்கள் மானிட்டரில். ஓகேங்களா, உங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும் டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்க்ரீனில் திரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக தூசு மாதிரி சின்னோண்டு லெவலில் ஒரு சின்னதாக ஊசி மாதிரி இருக்கும். இப்போது பார்வை இல்லாதவங்க பிரெயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டைலஸ்னால் வந்து நம்ம எழுத்தாணின்னு சொல்லுவோம். நம்ம வந்து எழுத்தாணி மாதிரி பார்வை இல்லாதவர்களுக்கான எழுத்தாணி தான் ஸ்டைலஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம பிரெயிலில் இன்சர்ட் பண்ணுற அந்த நீடில் பார்த்திங்கன்னா அந்த ஊசி வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும், சின்னதாக ஒரு இரும்பு மாதிரி இருக்கும். அதே போல் தான் பார்க்குறதுக்கு அந்த மவுஸ் கர்சரும் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் வந்து பார்வையுள்ளவர்கள் வந்து யூஸ் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்தினா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கர்சரோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டோம், அதோட பழக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுது. இப்போது டெக்ஸ்ட் நேவிகேஷன் ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்கன்றதால நான் வந்து கண்ட்ரோல் ரைட்டாக கொடுத்தேன். கண்ட்ரோல் ரைட்டாக கொடுத்ததும் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த கர்சர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ரைட் பண்ணும்போது ரைட் சைட்லேயும் ரீட் பண்ணும்போது லெஃப்ட் சைட்லேயும் கர்சரோட பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ரைட் ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தை தான், ஸ்பெல்லிங் மட்டும் தான் மாறும். இப்படி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைட்னா எழுதுறத சொல்கிறேன். நான் இப்போ அந்த கர்சர் வந்து எழுதும்பொழுது எழுதுகிற அந்த வார்த்தைக்கு வலது பக்கம் எழுதுகிற அந்த எழுத்து இருக்குது இல்லைங்களா, அந்த எழுத்துக்கு வலது பக்கத்துலேயும் படிக்கும்பொழுது கடைசியாக எந்த எழுத்தை நான் படித்தனோ அந்த எழுத்துக்கு இடது பக்கம் கர்சர் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் கர்சர் பிஹேவியர் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன், ஐ அப்படின்னு டைப் பண்ணிட்டேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்.
இப்போ கர்சர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் விட்ருங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸுக்கு ரைட் சைடில் இருக்கும். இப்போ நான் ஒரு லெஃப்ட் ஆரோ கொடுக்குறேன், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஸ்பேஸுக்கும் ஐக்கும் நடுவில் தான் அந்த கர்சர் இருக்கும். அப்போனா ஸ்பேஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஏன் இப்போ லெஃப்ட் சைடில் வந்துருச்சுன்னா நான் ரீட் பண்ணேன், லெஃப்ட் ஆரோ கொடுத்து ரீட் பண்ணதால் ஸ்பேஸ் அப்படின்னு எனக்கு படிக்குது, ஸ்க்ரீன் ரீடர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுது. அதனால் அந்த ஸ்பேஸுக்கு லெஃப்ட் சைடில் தான் கர்சர் இருக்கும். இப்போ நான் ரைட் ஆரோ கொடுக்கும்போது பிளாங்க்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு அப்புறம் எதுவும் இல்லை. இப்போது ஆம்னு போட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு ரைட் சைடில் இருக்கும். ஏன்னா அடுத்த லெட்டர் நான் என்ன எழுத போகிறேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெடியாக இருக்கும். அடுத்து நான் எழுதும்போது அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல இன்சர்ட் ஆகணுன்றதுக்காக ரெடியாக கர்சர் அங்கே இருக்கும். இதே நான் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் படித்த அந்த எழுத்துக்கு இடது பக்கத்தில் இந்த கர்சர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கர்சரோட பிஹேவியர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எழுத்தாக படிக்கும்போது கர்சரோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு வார்த்தையாக படிக்கிறேன், ஓகேங்களா? வார்த்தையாக படிக்கும்பொழுது ஸ்கூல், சில்ட்ரன், கோ அப்படின்னு இருக்கு. அப்போது இந்த கர்சர் ஆனது அந்த ஜிக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும், ஓகேங்களா? எந்த வார்த்தையை படிக்குதோ அந்த வார்த்தையோட முதல் எழுத்தோட இடது பக்கத்தில் கர்சர் இருக்கும். இப்போ நான் ரைட் ஆரோ கொடுத்தோம் அப்படின்னா ஓக்கு போயிடும். ஏன்னா ஜிலேருந்து அடுத்த லெட்ரு ஓவில் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஆரோ கொடுத்தா ஜிகே வந்துருச்சு, ஓகேங்களா? ஏன்னா நான் ரீட் பண்ணுறதால அந்த எந்த வார்த்தையை படித்ததோ அந்த வார்த்தைக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் கர்சர். இப்போ ஸ்கூல், அப்போது எஸ் கிட்ட தான் அந்த கர்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் டவுன் ஆரோ கொடுக்குறேன், ஐ எம் அப்படின்னு படித்து முடிக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த கர்சர் எங்கே இருக்கும்? நான் உங்களுக்கு வந்து ரைட் ஆரோ கொடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ லெஃப்ட் ஆரோ கொடுத்தா ஐ இருக்குது. அப்போ அந்த ஐஎம்னு படிக்கும்போது அந்த ஐக்கு லெஃப்ட் சைடில் தான் அந்த கர்சர் இருந்திருக்கு. இப்போ நம்ம சென்டென்ஸ் வைஸாக படித்தாலும் அந்த சென்டென்ஸை படிக்கிற அந்த எழுத்துக்கிட்ட தான் நம்மளோட கர்சர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போயிடலாம். இப்போ செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் நேவிகேஷன் படிக்கும்போது கண்ட்ரோல் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ, அப் ஆரோ, டவுன் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, இந்தந்த கீயை பயன்படுத்தி எப்படி நம்ம எழுத்துக்களை படிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கீயை தான் ஆட் பண்ண போகிறோம் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு கீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்ன்னு இருக்குது, ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன், வெறும் ரைட் ஆரோ மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன், எஸ் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரீடர் வாசிக்குது எனக்கு. அப்போனா என்ன அர்த்தம், அந்த எஸ்ன்ற கேரக்டர் எழுத்து மட்டும், அந்த தனி ஒரு எழுத்து மட்டும் இங்கே செலக்ட் ஆகிருக்கு. சி செலக்டட், ஹெச் செலக்டட், ஓஓஎல் செலக்டட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்ற ஒரு வார்த்தை செலக்ட் ஆகிருக்கு எனக்கு. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லெட்டர் இருக்குன்னு வச்சுங்களாமே, நம்ம 6 டைம் நான் வந்து என்ன பண்ணேன், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு எழுத்தாக செலக்ட் பண்ணேன். எனக்கு எங்கேயாச்சும் மிடில் ஒரே ஒரு எழுத்து வேணால் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஒரு வார்த்தையை அப்படியே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்டு செலக்ட் ஆகிடும். ஏன்னா கண்ட்ரோல் ரைட் ஆரோ கொடுத்தா வேர்ட் பேர்டாக மூவ் ஆகும், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போது ஷிஃப்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுக்குறோம். ஸ்கூல் செலக்டட், children selected, go selected, to selected. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம டெக்ஸ்ட் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற கீ கமெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் செலக்ட் ஆகிடும். இப்போ அது கண்ட்ரோல் டவுன் ஆரோ கொடுக்குறோம் அப்படின்னா பேராஃபாக செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து செலெக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்தோம் அப்படின்னா பேராஃப் செலக்ட் ஆகும். அதே போல் நம்ம ஆல்ட் டவுன் ஆரோ ஆல்ட் அப் ஆரோ கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு சென்டென்ஸும் ப்ரீவியஸ் சென்டென்ஸும் படிச்சுக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஆல்ட்டு ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே செலக்ட் ஆகாது, ஓகேங்களா? ஒரு 2 லைன் 3 லைன் இருக்குன்னா அந்த லைன் முன்ன பின்ன அரேஞ்ச் ஆகுமே தவிர நமக்கு அந்த இடத்துல செலெக்ஷன் ஆகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இப்போ ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு ஹோல் புக்குமே ஒரு லெட்டர்னு வச்சுக்கோமே,
ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Ctrl+A கொடுக்கணும். Ctrl+A கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள்கிட்ட அங்கே டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் ஒரே டைமில் செலக்ட் ஆகிடும். நம்ம வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செலெக்ஷன் பற்றி பார்ப்போம். இப்போ செலெக்ஷனில் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுவோம். ஃபஸ்ட்டு கேரக்டர் பை கேரக்டர், லெட்டர் பை லெட்டராக நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். Shift+right arrow ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லெட்டர் செலக்ட் ஆகும். இப்போது ஷிஃப்ட் ரைட் ஆகும், நெக்ஸ்ட் லெட்டர் செலக்ட் ஆகும். SCH செலக்ட் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து எக்ஸ்ட்ரா தெரியாமல் ஹெச் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் லெஃப்ட், அது அகைன் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ கொடுத்தா ஹெச் அன்செலக்டட் அப்படின்னு அதுவே சொல்லிடும். நம்ம ஸ்க்ரீன் ரீடர் நல்லா கவனிச்சாலே போதும். நம்ம செலக்ட் பண்ணுறது அன்செலக்ட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து திரைவாசிப்பானே நமக்கு தெரிய வச்சிரும். அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு லெட்டராக செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ரைட் ஆரோ, ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணால் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ, நெக்ஸ்ட்டு கேரக்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ரைட் ஆரோ, ப்ரீவியஸ் லெட்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ. நான் இப்போ ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், SCH அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை இப்போ நான் வந்து இப்போ அன்செலக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அப்படியே ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் SCH, ஷிஃப்ட் ரைட் ஆரோ செலக்ட் பண்ணியிருக்கோம் 3 லெட்டரை. இப்போ நான் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ கொடுக்குறேன், H unselected, C unselected சொல்லுது. அப்போ நம்மளுக்கு SCHல அந்த S மட்டும் தான் இப்போதைக்கு செலக்டில் இருக்கும். இப்போது எனக்கு வந்து SCHன்ற வேர்டு செலக்ட் 3 லெட்டர் செலக்டில் இல்லை. என்னோட கர்சர் பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு நேரம் இருக்குது. இப்போ ஓக்கு நேரம் என்னோட கர்சர் வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து பேக் வேர்டில் செலக்ட் பண்ண நினைக்கிறேன். இப்போ வந்து எதுவுமே செலக்டில் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. நான் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ கொடுக்குறேன், HCS செலக்டட். நம்ம எப்படி பின் வழியாகவும் நம்ம வந்து பேக் வேர்ட்லேயும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும், ஃபார்வேர்ட்லேயும் செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆக்ஷன் எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் 3 லெட்டரு. இப்போ நான் வந்து ஏ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓவர் ரைட் ஆகி அந்த SCHன்றது அந்த லெட்டர் அங்கே இல்லாமல் ஏன்ற லெட்டர் மட்டும் தான் அங்கே இருக்கும். அது விண்டோஸ் கீயோ எஸ்கேப் கீயோ கொடுத்தா அந்த செலெக்ஷன் எதுவும் ஆகாது. நம்ம வந்து அகெயின் நோட் பேட் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு செலக்ட் பண்ணது அப்படியே தான் இருக்கும். நம்ம தெரியாமல் அப் ஆரோ டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் ஆனது அன்செலக்ட் ஆகிடும், வேறு ஒன்றும் ஆகாது, டெலீட்லாம் எதுவும் ஆகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாமல் இருக்கணும். இந்த லெட்டர்ஸு அப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் டைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செலக்ட் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணது எதுவும் ஆகாது. அதுமாரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டருக்கு மட்டும் இல்லை, வார்த்தையாக செலக்ட் பண்ணாலும் சரி, லைனாக செலக்ட் பண்ணாலும் சரி, நம்ம ஃபார்வேர்ட்லேயும் செலக்ட் பண்ணிக்க முடியும், பேக்வேர்ட்லேயும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு வார்த்தையாக செலக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். Ctrl+Shift+Right arrow கொடுத்தா என்ன ஆகுது, ஸ்கூல் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கு. சில்ட்ரன் அப்படின்னு செலக்ட் ஆயிருச்சு. கோ டு ஸ்கூல். ஸோ ஒரு வார்த்தையாக செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு வந்து 2 வரைக்கும் தான் வேணும். அந்த ஸ்கூல்ன்ற எக்ஸ்ட்ரா வேர்டு எனக்கு வேணான்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், Ctrl+Shift+Left arrow கொடுக்குறேன். ஸ்கூல் அன்செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு வரும்போது ஏதாச்சும் நம்ம தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டோம்னாலும் Ctrl+Shift+Left arrow கொடுத்து செலக்ட் பண்ணதை அன்செலக்டும் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு பேக்வேர்டாக வேணும், செலக்ட் பண்ணாமல் வச்சுட்டு நம்ம ஃபோக்கஸை ஒரு வேர்டில் வச்சுட்டு அங்கேருந்து Ctrl+Shift+Left arrow கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம முன் வழியாக செலக்ட் பண்ணுற மாதிரி பின்னாடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், வார்த்தையாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து ஒரு லைன் பை லைனாக செலக்ட் பண்ணணும். இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்ற வேர்டு இருக்குது. நான் ஹோம் கீ கொடுத்து அந்த லைனோட ஹோமுக்கு வந்துட்டேன், பிகினிங்க்கு வந்துட்டேன். இப்போ நான் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, இப்போ டவுன் ஆரோ கொடுத்தா என்ன ஆகும், ஜென்ரலாக நெக்ஸ்ட் லைனை ரீட் பண்ணும் NVDA. இப்போது நான் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்தா நெக்ஸ்ட் லைன் போய் செலக்ட் ஆகாது, கரண்ட் லைன் அப்படியே செலக்ட் ஆகிடும். ஷிஃப்ட் டவுன் ஆரோ. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைனில் என்ன இருந்துச்சோ அந்த லைன் அப்படியே செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஷிஃப்ட் டவுன், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்தா நெக்ஸ்ட் லைன் செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் அப் ஆரோ கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒவ்வொரு லைனாக செலக்ட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்செலக்ட் ஆகும். இப்போது ஒரு 5 லைன் இருக்குது, நான் 5வது லைனில் இருக்கேன், அங்கே எதுவுமே செலக்டில் இல்லை. அப்போ ஷிஃப்ட் அப் ஆரோ கொடுத்துட்டே வந்தோன்னா ஒவ்வொரு லைனாக டிசெண்டிங்காக செலக்ட் ஆகும்.
ஓகேங்களா? அதாவது 5, 4, 3, 2, 1 அப்படி செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது அன்செலக்ட் ஆகும். இப்படி தான் வந்து நம்ம ஒரு லைன் பை லைனாக செலக்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் பை பேராகிராஃபாக செலக்ட் பண்ணுறது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேராகிராஃபே செலக்ட் ஆகிடும். ஓகே, நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்துட்டேன். அந்த பேராகிராஃப் அப்படியே செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனது நம்மளுக்கு ரீட் பண்ணி காட்டுருச்சு. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது. நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்வை உள்ளவங்களுக்கு சின்னதாக ஒரு ஷேடோ மாதிரி அங்கே ஹைலைட் பண்ணி காட்டுறோம் இதெல்லாம் செலக்டில் இருக்குன்ட்டு. இப்போது பார்வை இல்லாதவர்கள் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் எந்த ஆப்போசிட் ஆக்ஷன் பண்ணக்கூடாது, பண்ணால் செலெக்ஷன் வந்து ரிமூவ் ஆகிடும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. பட் அதை செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கீ கமாண்ட் இருக்குது. இன்சர்ட் ஷிஃப்ட் அப் ஆரோ. நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சொன்னிச்சிங்களா, நான் அந்த சென்டென்ஸ் அப்படியே ரீட் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்க்ரீன் ரீடர் என்ன சொல்லுது, செலக்டட் அப்படின்னு சொல்லுது. இப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அசைன்மெண்ட்டு எழுதிட்டுருக்காங்க, இல்லை ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு வார்த்தையை வந்து நிறைய வார்த்தை இருக்குது, அதில் ஒரு வார்த்தை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செலக்ட் பண்ணிட்டாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லை ஓவர் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செலக்ட் பண்ணதை மறந்துட்டாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது பசங்க மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், டக்குன்னு இன்சர்ட் ஷிஃப்ட் அப்பாரை கொடுத்து நான் என்ன வார்த்தையை செலக்ட் பண்ணியிருக்கேன்றதை செக் பண்ணிக்கலாம், எந்த டெக்ஸ்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. ஆல்ட் ஷிஃப்ட் டவுனரை கொடுத்தீங்கன்னா வேறு ஒரு ஆக்ஷன் இருக்குது, அதனால் உங்களால் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக செலக்ட் பண்ண முடியாது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரண்ட் லைன் இப்போ வந்து நம்ம வந்து எழுத்தாக செலக்ட் பண்ண பார்த்துட்டோம், வார்த்தையாக பார்த்துருக்கோம், லைனாக செலக்ட் பண்ண பார்த்துருக்கோம், பேராகிராஃப் பார்த்துட்டோம். இப்போ கரண்ட் லைனை நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் எண்டு கீ நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கரண்ட் லைன் செலக்ட் ஆகிடும். அந்த லைன் கரண்ட் லைன் மட்டும் இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 பேஜ் இருக்குது, நான் வந்து ஒரு 3வது பேஜில் இருக்கேன். ஓகேங்களா? அந்த 3வது பேஜிலேருந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம் கொடுத்தேன் அப்படின்னா 3லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற பேஜ் செலக்ட் ஆகிடும். இல்லைப்பா எனக்கு வந்து அப்படிலாம் வேண்டாம், எனக்கு வந்து 3வது பேஜ்லேருந்து 5வது பேஜ் வரைக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு கொடுத்தீங்கன்னா எந்த பேஜ் ஃபோக்கஸில் இருக்கோ அங்கேருந்து ரிமைனிங் இருக்கிற பேஜ் செலக்ட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் இல்லை, எனக்கு ஓவராலாகவே இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டு இன்னொரு காப்பி எடுக்கணும், இன்னொரு இடத்துல நான் பேஸ்ட் பண்ணணும், அந்த ஓவரால் கண்டென்ட்டே வேணும்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா லெட்டருமே ப்ராப்பராக உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்த அந்த சென்டென்ஸு கீழே நான் ரைட் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா ஐஎம்னு, அதுவும் வந்து சேர்ந்தே செலக்ட் ஆகிடுச்சு. வெறும் ஒரு சென்டென்ஸோ செலக்ட் ஆகாமல் இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அது ஓவராலாக செலக்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு செலெக்ஷன் பண்ணுறது இவ்வளோ தான், உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நம்புகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங். இப்போ எடிட்டிங்னால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எடிட்டிங் எங்கே தேவைப்படும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஸ்கூல் நம்ம வந்து பசங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், கல்விக்கு தேவை, வேலைவாய்ப்புக்கு தேவை, இந்த ஸ்க்ரீன் ரீடரோட ஹெல்ப்பால். இப்போது எஸ்ன்னு இருக்குது, அந்த இடத்துல என்ன இருக்குன்னா இப்போ டேஷ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்காங்க ஸ்கூலில், நான் வந்து அதை படித்து பார்க்குறேன். டேஷ் சூல் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஏதோ ஒரு அங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, நான் ஃபில் பண்ணணும், அதை நான் படித்து பார்த்துக்குவேன். டேஷ் இருக்குது, ஓகே, CHOOL. அப்போது டேஷ் இடத்துல என்ன வரணும், ஸ்கூல்ன்ற வரைக்கும் SCHOOL வரும். அப்போ நான் எப்படி அந்த டேஷை வந்து ஓவர்ரைட் பண்ணி எஸ்ஸாக மாற்றுறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது நான் அந்த லைனோட பிகினிங்க்கு வரணும். ஃபஸ்ட்டு டேஷ் அப்படின்னு சொல்லுது. எனக்கு வந்து அந்த டேஷ் வந்து அங்கே இருக்கக்கூடாது, எனக்கு வந்து அந்த இடத்துல எஸ் வரணும். அப்போது ஷிஃப்ட் ரைட் ஆரை கொடுக்குறேன்.
ஆல்ரெடி நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் ஷிஃப்ட் ரைட்டாக கொடுத்தா ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணுவோன்ட்டு. ஓகே, டேஷ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேன், எஸ் எழுதுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் கேப்ஸில் எழுதுறதுக்காக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன் கோ டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை கரெக்டாக படிக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டில் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எங்களுக்கு வந்து நடுவில் ஒரு வார்த்தை கொடுக்கும்போது நடுவில் எங்கேயாச்சும் ஒரு எழுத்தை வந்து கொடுத்து டேஷ் கொடுத்தாங்கன்னா செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். இதில் 2 ஓ வரணும். ஓகேங்களா, ஒரு ஓ இருக்குது, அந்த ஒரு ஓ வந்து இப்போ எங்களுக்கு இல்லை, அங்கே டேஷ் கொடுத்துருந்தாங்க ரைட்டு. உங்கள் வந்து நம்ம ஒரு லெட்டரே இங்கே இல்லை, அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து டேஷ் இருந்தால் அது எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தோம். எனக்கு வந்து இப்போது ஒரு வேர்டில் ஒரு லெட்டரை வந்து மிஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் மாரி கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஓ இல்லை. ஓகேங்களா, நான் படித்து பார்க்குறேன். ஓ மை காட், இப்போ வந்து ஒரே ஒரு ஓ தான் இருக்குது. இப்போ 2 ஓ வரணும் இல்லையா? இப்போ நான் எப்படி அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணணும்? அப்போது கர்சர் பிஹேவியரை நம்ம திருப்பியும் நல்லா நம்ம கர்சர் பிஹேவியர் ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ் சி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஓகேங்களா, நான் எழுதலை, ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓன்னு இருக்கு. இப்போது அடுத்து எல்லுன்னு இருக்குது. இப்போ என்னோடய கர்சர் எங்கே இருக்கும், எல்லுக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கும். அதாவது எல்லுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். நான் இங்கே வச்சு ஒரு ஓ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது கரெக்டாக அந்த ஓ வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் அப்படின்ற வேர்டு கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு லெட்டரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே நான் ரிமூவ் பண்ணணும், எனக்கு வந்து இப்போ எல் வேண்டாம். ஓகேங்களா, இல்லை எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே கேப்ஸில் இருக்கு, இது ஸ்மாலில் இருக்குது, எனக்கு கேப்ஸில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கேப்ஸாக நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி அந்த எழுத்து இருக்கணுமோ அதை நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். இன்சர்ட் த லெட்டர் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது நான் வந்து பேக் ஸ்பேஸு அப்புறம் டெலிட் கீ, இந்த 2 கீயை பயன்படுத்தி நம்ம ரிமூவ் பண்ணலாம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது ஹெச்ன்னு இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன், சி டெலிட் ஆயிடுச்சு. ஏன்னா ஹெச்சுக்கு லெஃப்ட் சைடில் தான் கர்சர் இருக்கும். அப்போ ஹெச்சுக்கு முன்னாடி சி இருந்துச்சு, அது டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஹெச்ன்ற லெட்டர் எனக்கு டெலிட் ஆகணும். சி வந்து இப்போ கர்சர் வந்து அது ஹெச்சுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, ஆனால் ஹெச் தான் எனக்கு டெலிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட் கீ கொடுத்தா டேரெக்டாக ஹெச் டெலிட் ஆகிட்டு கர்சர் ஹெச்சுக்கு ரைட் சைடில் போயிடும். ஹெச்சுக்கு ரைட் சைடில் என்ன லெட்டர் இருந்துச்சோ அந்த லெட்டர் தான் நம்மளுக்கு ரீட் பண்ணணும். ஓ அப்படின்னு ரீட் பண்ணுறச்சு, ஹெச் போயிடுச்சு. ஓகேங்களா, பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது பின்னாடி, ஏன்னா பேக் ஸ்பேஸ் பின்னாடி தான் போகும், அந்த ஸ்பேஸ் வந்து பின்னாடி தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் வரும். அப்போது ஹெச்சுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கர்சர் இருந்துச்சுன்னா ஹெச்சுக்கு லெஃப்ட் சைடில் சி இருக்கும், அந்த சி ரிமூவ் ஆகிடும். எனக்கு நான் டெலிட் கீ கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஹெச்ன்ற கரண்ட் லெட்டர் NVDA எந்த லெட்டரை ரீட் பண்ணுதோ அந்த லெட்டர் ரிமூவ் ஆகிட்டு அந்த லெட்டருக்கு ரைட் சைடில் என்ன லெட்டர் இருந்துச்சோ அந்த லெட்டர் தான் நம்மளுக்கு NVDA படிக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்சர்ட் த வேர்டு பார்ப்போம். லெட்டரை மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியுமா, வேர்டு இன்சர்ட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும். இப்போ கோ டு ஸ்கூல் இருக்குது. இப்போது ஸ்கூலுக்கு முன்னாடி கோன்னு வரணும்னு வச்சுங்களேன், டு கோ ஸ்கூல் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இது வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ கோன்ற வேர்டை நான் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டரை கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டேன். கண்ட்ரோல் எக்ஸு கொடுத்துட்றேன். ஏன்னா காப்பி கொடுத்தோம் அப்படின்னா 2 இடத்துல இருக்கும். கண்ட்ரோல் எக்ஸு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும். கட் காப்பி பேஸ்ட், காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி, கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ். கட்னா மூவ் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கட்டுன்றோம். கண்ட்ரோல் சி காப்பி, கண்ட்ரோல் எக்ஸ் கட், கண்ட்ரோல் வி பேஸ்ட். ஓகேங்களா, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஸ்கூல் அப்படின்னு சொல்லுது. இப்போ என்னோட கர்சர் எங்கே இருக்கும், எஸ்ஸுக்கு நேராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் கண்ட்ரோல் வி கொடுத்தா ஸ்கூலுக்கு முன்னாடி கோன்னு வந்துடும். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கணும், ஏன்னா அது எஸ்ஸை ஒட்டியே ஓ வந்துடும். ஜி ஓ வரும் இல்லையா, அந்த ஓன்றது எஸ்ஸை ஒட்டியாக இருக்கும் வித்தவுட் ஸ்பேஸோட. நம்ம ஸ்பேஸ் கொடுத்தா வித் ஸ்பேஸோட கரெக்டாக அரேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டு கோ ஸ்கூல் கரெக்டாக வந்துருச்சு. இந்த போல் நம்ம வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வேணுன்ற இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு வேர்டு எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரை கொடுத்து அந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கீ கொடுத்தாலே
அந்த வேர்ட் போய்டும் நம்மளுக்கு. இதே போல் தான் நம்ம வந்து இப்போ இன்சர்ட் லெட்டர் பார்த்துட்டோம், பேக் ஸ்பேஸ் வச்சு எப்படி டெலிட் பண்ணுறது, டெலிட் கீ வச்சு டெலிட் பண்ணால் என்ன ஆக்ஷன் அங்கே நடக்குன்னு பார்த்துட்டோம், இன்சர்ட் வேர்டு பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போது எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டு சேர்ந்து வந்துருச்சு, ஐஎம்னு ஒரு வேர்டு இருக்குங்க. நான் என்ன பண்ணுறேன், அதை செலக்ட் பண்ணிட்டேன், ஷிஃப்ட் டவுன் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்கூல் சில்ட்ரன் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதே லைனில் நான் என்ன பண்ணுறேன், அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே லைனில் .imனு வந்துருச்சு. நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் எழுதிட்டேன் தெரியாமல். எனக்கு என்ன வேணும்னா இந்த லைன் மட்டும் தனியாக இருக்கணும், இந்த ஐஎம்ன்ற வேர்டு தனியாக எனக்கு வரணும், அடுத்து நெக்ஸ்ட் லைனில் வரணும்னு நினைக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை திருப்பி டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்த லைன் எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லைன் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுறலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சர் வந்து அந்த ஐக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். நம்ம எந்த லெட்ரு நெக்ஸ்ட் லைனில் வரணுமோ அந்த லெட்டருக்கு லெஃப்ட் சைடில் கர்சர் இருந்தாலே நம்ம அதுக்கு நேரம் வச்சு என்ட்ரு கொடுத்தா நமக்கு வந்து என்ன ஆகிடும், அந்த லைன் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, ஐ அப்படின்னு சொல்லுது. இப்போ ஐக்கு லெஃப்ட் சைடில் தான் கர்சர் இருக்கும். நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, இப்போது அந்த லைன்லேருந்து அந்த லைனில் ஐஎம்னு ஆல்ரெடி நம்மளுக்கு ரீட் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரீடர் ஐஎம்ன்ற வேர்டு அங்கே ரீட் பண்ணல, ஏன்னா அந்த லைனில் அந்த வார்த்தை இல்லை. டவுன் ஆரை கொடுத்து பார்க்குறேன் இருக்கான்ட்டு செக் பண்ணுறதுக்காக. இருக்குது. அப்போது ஒரு லைனை நம்ம 2 லைனாக மாற்றிட்டோம். ஸோ ஓகே, எனக்கு வந்து இப்போ 2 லைனில் இருக்கிறது ஒரு லைனாக மாற்றணும், ஸ்ப்ளிட் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு. ஜாயின் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கான வழியும் இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2வது லைன் இருக்குது, ஐஎம்னு இருக்குது. அந்த லைனில் ஹோம் கீ கொடுக்குறேன். அந்த ஐக்கு லெஃப்ட் சைடில் கர்சர் இருக்கும். எங்கே இருக்கும், முதல் லைனுக்கும் 2வது லைனுக்கும் இல்லை ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அங்கே தான் கர்சர் இருக்கும். நான் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 லைனுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற அந்த சின்ன கேப் டெலிட் ஆகிட்டு ஒரே லைனாக மாறி இருக்கும். அவ்வளோதான். இப்போது நம்மளால் ஒரு லைனை 2 லைனாக ஸ்ப்ளிட் பண்ணவும் முடியும், 2 லைனை ஒரே லைனாக மாற்றவும் முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போது லைனை வந்து அரேஞ்ச் பண்ணுறதை சொல்லித்தர போகிறேன். இப்போது நான் வந்து என்ன டைம்னு ஒரு ஹெட்டிங் மாரி கொடுத்துருக்கேன். கீழே வந்து 6ன்னு டைப் பண்ணுறேன், அடுத்து 2ன்னு டைப் பண்ணுறேன், அடுத்து 3ன்னு டைப் பண்ணுறேன், அடுத்து 9ன்னு டைப் பண்ணுறேன், அடுத்து 12ன்னு டைப் பண்ணுறேன், அடுத்து 7ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் படித்து காட்டுறேன். டைம்னு இருக்குது 6 2 3 9 12 7 அதுக்கே 2ன்னு டைப் பண்ணிக்கிறேன், 7 2 இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அரேஞ்சாக இல்லை, ஒரே பார்த்தீங்கன்னா அசெண்டிங்னு சொல்லுவோம். அசெண்டிங்னா வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டராக வந்து ஃபஸ்ட்லேருந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் வர்றது. இப்போ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 7 வரிசைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாக இருக்குது, கலந்து இருக்குது. அது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு 6 இருக்குது, 2 3 ஓகே. இப்போ 1 7க்கு அப்புறம் 1 இருக்குது. எனக்கு 1ன்றது தான் ஃபஸ்ட்டு வரணும், கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம நம்பரில் எது ஃபஸ்ட்டு வரும், 1 தான் வரும். இப்போ 1ன்றதை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காப்பி பண்ணால் இங்கேயும் 1 இருக்கும், அங்கேயும் 1 இருக்கும். ஸோ இங்கேருந்து கட் பண்ணுறேன். அதுக்கு ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் எக்ஸு. கட் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்பாரை கொடுத்துட்டே போகிறேன். 2 இருக்குது. 2க்கு முன்னாடி தான் எனக்கு வரணும், கரெக்டுங்களா? அப்போ நான் 2க்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், 2ன்னு சொல்லும் போது ஒரு ஹோம் கீ கொடுத்து அந்த லைனோட பிகினிங் கொண்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ஒரு பிளாங்க் லைன் கிரியேட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். 1 வந்துருச்சு. 1 2 அடுத்து நான் வரணும், 3 வரணும். 3 இருக்குது. அடுத்து 4 வரணும். 4 நம்ம இங்கே இல்லை. 12 இருக்குது, 7 இருக்குது, 6 இருக்குது. இப்போ 1 2க்கு அப்புறம் 4 5 இல்லாதால 6 தான் நம்மளுக்கு வரணும். 6 செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிட்டேன்.
3 line 3 carriage return 3 blank line blank. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3ன்ற லைனுக்கு நேராக வச்சு ஒரு எண்டு கீ கொடுத்து அந்த லைனோட எண்டுக்கு வந்துட்டு என்டர் கொடுத்து ஒரு நெக்ஸ்ட் லைன் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். 6 blank 6 blank I 6 3. இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். 2 1 time டைம்னு இருக்குது 1 2 3 6 4 5 இல்லை 6 இருக்குது 9 இருக்குது 12 இருக்குது 7 இருக்குது. இப்போ 6க்கு அப்புறம் என்ன வரணும், 6க்கு அப்புறம் 7. 7 என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிடுறேன். 6க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், அதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். 7 blank. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா படித்து பார்க்குறேன். 1 2 3 6 7 9 12 blank. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இது போல் நம்ம எழுத்துக்கள் நம்பர் எல்லாமே வந்து நம்ம இது பண்ண முடியும். நம்ம வந்து கட் காப்பி பேஸ்ட் மூலிமா யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸையோ ஒரு லைனையோ அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போது என்கிட்ட வந்து ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லெட்டர் ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது. எஸ்தர் அப்படின்றவங்க ஒருத்தவங்களுக்கு நான் நேற்று தந்திருக்கேன் இந்த லெட்டரை, ஓகேங்களா. அதே போஸ்ட்டில் அதே டெசிக்னேஷனில் இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணணும், அவங்களோட நேமும் அட்ரஸும் மட்டும் தான் மாற்றணும். ஏன்னா ஒரே டெசிக்னேஷன் ஒரே ஆஃபர் லெட்டர் தான். நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோடை கொடுத்துட்டே வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் கம்பெனியோட டீட்டெயில் இருக்குது. அவங்க வந்து இப்போ நான் வந்து எஸ்தருக்கு எப்போ 15ஆம் தேதி கொடுத்துருக்கேன், இன்றைக்கி வந்து 16ஆம் தேதி, அடுத்த நாள் தான் வராங்க. நான் என்ன பண்ணுறேன், இப்போ டேட் வந்து மாற்றணும், கரெக்டுங்களா. அந்த 15 சொல்லும்போது நான் ஹோம் கீ கொடுக்குறேன், அந்த லைனோட பிகினிங்க்கு போயிடுது. ரைட் ஆரை கொடுக்குறேன், 5 அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், அந்த 5ன்ற கேரக்டரை செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் ரைட் ஆரோ, ஓகேங்களா. அந்த இடத்துல நான் 6ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜாயின் பண்ணி, டேட் ஆஃப் ஜாயின் ரொம்ப முக்கியம் இல்லையா. நான் என்ன பண்ணிட்டேன், டேட் மாற்றிட்டேன். அடுத்து எஸ்தர் ராணின்னு இருக்கு, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். எஸ்தர் ராணின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு விக்னேஷ்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன இருக்குது, நான் என்ன பண்ணேன், அவங்களோட அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ் நான் மாற்றி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா விக்னேஷோட அட்ரஸ் தான் இங்கே வரணும். நான் ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து அந்த விக்னேஷோட அட்ரஸ் டைப் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா PH கோலன் இருக்குது, அது ஃபோன் நம்பர், ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன், ஃபோன் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், விக்னேஷோட நம்பர் கேட்குறேன், ஒரு நம்பரை மட்டும் அங்கே போடுறேன். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆஃபர் லெட்டரில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். அதுக்கே டியர் அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதால இந்த இடத்துல அவங்க நேமை மாற்றிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன். நான் வந்து பார்வை உள்ளவங்க டக்குன்னு செய்கிற வேலையை பார்வை இல்லாதவங்க நம்மளும் இந்த NVDA என்ற ஸ்க்ரீன் ரீடர் திரைவாசிப்பானை பயன்படுத்தி வேலை சூழல்லையும் என்னால் பக்காவாக ப்ரொஃபஷ்னலாக வேலை செய்ய முடியுன்றதை நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காட்டியிருக்கேன். இதே போல் தான் எக்ஸலாக இருக்கட்டும், வேர்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம இந்த வேணுன்ற டேட்டாவை ஓவர்ரைட் பண்ணி நம்ம கொடுத்துக்க முடியும். வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இந்த ஸ்க்ரீன் ரீடர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.